ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம ஒரு சில்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் அளவு கோவக்காயை நீல லெமன் நறுக்கிக்கோங்க. அரை கப் அளவு கடலை மாவு, 2 டீஸ்பூன் அரிசி மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய் தூள், மிளகுத்தூள், ஜீரகம், பேக்கிங் சோடா, தேவைக்கான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய தண்ணி சேர்த்துற வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அளவு ஊற விட்டுருங்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானோடனே இது ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா சிம்லேயே வச்சு பொரிச்சிடுங்க, ஏன்னா காய் நல்லா வேகணும். நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ அது ஒரு டொமேட்டோ சாஸோடு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். எப்போ கோவக்காய் வாங்கினாலும் இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் நம்ம குக்கிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனல்